வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதே போல என்னுடைய திரையுலக வாழ்க்கையில எனக்கு குருவாக திகழ்கிற பாக்யராஜ் சாரையும் வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். இந்த வீடியோவும் பாக்யராஜ் சார் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஒரு சீன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அப்படி ஒரு பல்கலைக்கழகம் அவர். ஒரு சீனை எப்படி கொண்டு போகணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு படத்தில இருந்தும் ஒவ்வொரு காட்சிகளை நாம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பா நான் ரொம்ப வியந்து போறது என்ன அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான ஒரு படத்துல அந்த 7 நாட்கள் படத்துல ஒரு சீனை சொல்றேன். அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் சந்திரபாபுனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பாக்யராஜர் கதை பண்ணினாரு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அந்த படத்துல பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பாக்யராஜர் நடிச்சிருப்பாரு. பொதுவா நம்ம தமிழ் சினிமாவில் சில கதாபாத்திரங்களுடைய பெயர்களை நம்மளால மறக்கவே முடியாது. சப்பானி அப்படிங்கிற கதாபாத்திரம், அந்த பேரு பரட்டை, மயிலு, கிழக்கேப்பூரை, பாஞ்சாலி, பரஞ்சோதி அப்படிங்கிற பேரெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நம்மளால மறக்கவே முடியாது. தமிழ் சினிமாவில் இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. அது போல தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத கதாபாத்திரம் அப்படின்னாக்க பாலக்காட்டு மாதவன். இந்த பாலக்காட்டு மாதவனா வாழ்ந்திருப்பார் பாக்யராஜ் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். பாக்யராஜுக்கு ஜோடியா வசந்தி அப்படிங்கிற கதாபாத்திரம். வசந்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காதலுடைய ஒரு ஐக்கானா தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, கல்யாண பரிசு அப்படிங்கிற திரைப்படத்துல காதல் தோல்வியை கொண்ட சொன்ன ஒரு படம் அது. அந்த கல்யாண பரிசு காதல் தோல்வி தான் அன்றைய தேதிக்கு மிக ட்ரெண்டிங்காக இருந்த, இன்னைக்கு தேதி சொன்னால் ட்ரெண்டிங்கில் இருந்த படம் கல்யாண பரிசு. அதில் சரோஜா தேவியோட பேர் வசந்தி. யாராவது ஒருத்தங்க சாந்தின்னு ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய அந்த காதல் நிறைவேறாது. ஆனால் அந்த கேரக்டருக்கு தன்னுடைய குழந்தைக்கு சாந்தின்னு பேர் வைக்காம வசந்தி அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. நிறைய வசந்தி அப்படின்னு பேர் இருக்கிறவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் மாமா, எங்கள் தாத்தாலாம் சொன்னது, நான் பார்த்தது, இதெல்லாம் தீனா வச்சு படித்தது எல்லாத்தையும் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல அந்த வசந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை தான் பாக்யராஜ் சார் அந்த 7 நாட்கள்ல அம்பிகா கதாபாத்திரத்துக்கு வச்சிருப்பாரு. அந்த 7 நாட்கள் தமிழ் சினிமாவில் முக்கியமான படம். அதே போல பாக்யராஜ் சாருடைய திரையுலக வாழ்க்கையிலையும் அதிகப்படியான இன்னுமான ரசிகர்களை கொண்டு வந்து குவித்து கொடுத்த படம் அந்த நாட்கள். அதே போல சக்கரத்தி திரைப்படத்துல அம்பிகா அவர்கள் நடிச்சு அடுத்தடுத்த 2-3 படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் தான் அம்பிகா அப்படிங்கிற ஒரு சிறந்த நடிகையை நம் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு. கடல் மீன்கள் படத்தை பார்த்தாலும் நான் ஏமாந்து போயிருக்கேன். ஏன்னா கடல் மீன்கள்ல அம்பிகா கமலுக்கு ஜோடி கிடையாது, தங்கச்சி கதாபாத்திரம் மாதிரிலாம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அம்பிகாவை தனித்த கதாநாயகியாக ஒரு சிறந்த நடிகையாக நமக்கு காமிச்ச வகையில அந்த நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்த படம். அம்பிகா மேடம் அப்படி அசத்தி இருப்பாங்க இந்த கதாபாத்திரத்துல. இன்னும் சொல்ல போனா அம்பிகா மிகச்சிறந்த நடிகை, அட்டகாசமான நடிகை. இந்த கதாபாத்திரத்துல தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில குடியிருக்கிற, அந்த குடிசையில குடியிருக்கிற பாலக்காட்டு மாதவனை அவர்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும். அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம தவிப்பாங்க. அப்ப பாக்யராஜர் கொஞ்சம் முசுடு, பொசுக்குன்னு கோபம் வந்துடுற ஒரு ஆளு, பொசுக்குன்னு கத்தி கூப்பாடு போட்டுடுற ஒரு கேரக்டர். அதனால அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறது? சரி, அதுக்கு பாக்யராஜ் சார் செய்யற விஷயத்த பாருங்க. படத்துல பாக்யராஜ் சார் ஒரு சினிமாவில் பெரிய இசையமைப்பாளராக வரணும்னு ஆசைப்படுறவர், கையில் ஹார்மோனிய போட்டியோட இருக்கிறவர், தபேலாவோட காஜா ஷெரீஃபை கூட வச்சிருக்கிறவர், கோபி அப்படிங்கிற கேரக்டர் காஜா ஷெரீஃப். அப்போ ஒரு சினிமாவோட ஒரு பெரிய இசையமைப்பாளராக வரணும்னு கதாநாயகன் ஆசைப்படுறான். கதாநாயகி தன்னுடைய காதலை சொல்லணும்னு ஆசைப்படுறா. அப்போ அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ ஒரு பாட்டாவே அங்கே அவ சொல்ற மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு டைரக்டர் பாக்யராஜ் சார் முடிவு பண்றாரு. சரி, பாக்யராஜ் சார் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டக்குன்னு நமக்கு எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வருவார். எம்ஜிஆர் உடைய ஒரு போட்டோவையாவது படத்துல காமிச்சிருவார். தன்னுடைய சுவரில்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து பல படங்கள்ல எம்ஜிஆர் உடைய போட்டோவை
காமிச்சிருவார், அல்லது எம்ஜிஆர் படத்துக்கு போகிற மாதிரி காமிச்சிருவார். இது மாதிரி நிறையா இருக்கும். இந்த படத்தில் அப்படி பாக்யராஜ் சார் வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னாக்கா, ஒரு இதில் பேப்பரில் அம்பிகா எழுதி கொண்டு வருவாங்க தமிழ். இது மாதிரி இதை பாடு, இதுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவன் சொல்கிறிய, உனக்கு உண்மையிலேயே டியூன் போட தெரியுமாயா, இந்தா இதுக்கு டியூன் போட்டு பார்ப்போம் அப்படின்ன உடனே பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராசி பெண்குட்டி சோதிச்சோம் அப்படின்னு ஒரு காதல் காட்சியை காமெடியாவே மாத்திட்டு இருப்பார் பாக்யராஜ் சார். உடனே இந்த லெட்டர் அப்படின்னு கொடுத்தாக்கா அந்த பாட்டு வரி எழுதியிருக்கும், இந்த இது தமிழ்ல இருக்கு அப்படின்னு. அவர் மலையாளி இல்லையா, பாலக்காடுக்காரர்ல தானே. உடனே நான் சொல்றேன் வாத்தியார அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லுவாரு, உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இங்கு யாருக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அதாவது இது முகராசி அப்படின்ற ஒரு படம், எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் நடித்த படம் முகராசி. அந்த படத்துல எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த எம்ஜிஆருடைய பாட்டை ரொம்ப லாவகமா இந்த இடத்துல பாக்யராஜ் சார் சொல்கிறார். ஏன்னா எம்ஜிஆருடைய ரசிகர், எம்ஜிஆருடைய வெறியர் பாக்யராஜ் சார். அதை கொண்டு வர்றாரு. அதை எப்படி கொண்டு வர்றாருன்னா, காமெடிக்காக அந்த பாட்டை அப்படியே கொண்டு வர்றாரு. காதலுக்காக அம்பியா கொண்டு வராங்க, அதை காமெடியாவே மாத்திடுறாரு பாக்யராஜ் சார். எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், இங்கே எத்தனை கண்களுக்கு வருத்தம், நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இங்க யாருக்கு இங்கே கிடைக்கும், எனக்கும் அப்படின்னு வர நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்போம். கடுப்பாயிடுவாங்க அம்பிகா. ஏண்டா நான் சொல்ல வந்த விஷயத்த நீ புரிஞ்சிக்காம, என்னுடைய காதலை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு டியூனை போட்டுட்டு இருக்கியடா அப்படின்னு. நான் வாத்து எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி பாடு அப்படின்வாங்க. நான் வாத்து அப்படின்னும் போது அந்த பிளாஷ்பேக்ல சொல்லப்படுகிற இந்த காட்சி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி முடியும். அம்பிகா அழுதுட்டு இருப்பாங்க. பிளாஷ்பேக் இந்த சீன் முடிஞ்ச உடனே நமக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க டக்குன்னு இந்த கனமான காட்சிக்குள்ளார நம்மளால் உடனே அடாப்ட் ஆகி போக முடியாது. நம்ம டக்குன்னு சிரிப்பு அடக்கிக்கிட்டு அந்த காட்சிக்குள்ளார போகும். ஒரு காதல் காட்சி, அம்பிகா தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற காட்சி. அந்த வெளிப்படுத்துகிற காட்சியில ஒரு உணர்வு, அதுக்குள்ளார கொஞ்சோண்டு காமெடி. அந்த காமெடி எல்லாம் முடிஞ்சு பார்த்தாக்க அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகி ஒரு சோகத்துல பாக்யராஜுக்கும் தனக்கும் உண்டான அந்த காதலை அம்பிகா நினைச்சு பார்க்குற, கல்யாணமாகி பிற்பாடு நினைச்சு பார்க்குற அந்த காட்சி. ஒரு காட்சியை எப்படி டெவலப் பண்ணி எப்படி முடிக்கிறாரு பாருங்க பாக்யராஜ் சார். இதுதான் பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு டைரக்டர், பாக்யராஜ் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையவே கிடையாதுன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்கள் பாக்யராஜினுடைய படங்களை போட்டு பார்த்தீங்கனாலே இன்னைக்கு 100 படம் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை ஒவ்வொரு படத்துக்குள்ளாரையும் நுணுக்கி வச்சிருக்கிறார் பாக்யராஜ் சார். எம்ஜிஆருடைய ரசிகர், எம்ஜிஆருடைய வெறியர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு போய் எம்ஜிஆர் சிகிச்சை அடைஞ்சிட்டு இருக்கும்போது, சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது இங்கிருந்து போய் எம்ஜிஆரை பார்த்த ஒரே மனிதர் பாக்யராஜ் சார் தான். பாக்யராஜ் என்னுடைய கலையுலக வாரிசு அப்படின்னு டிக்ளேர் பண்ணி மேடையில் அறிவிச்சார் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அப்படிங்கிற முகராசி படத்தினுடைய பாடலை பாக்யராஜ் சார் கையாளுற விதம், அதே போல அதே படத்துல இன்னொன்னு செஞ்சிருப்பார். அதையும் கொசுறு தகவலா சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ஏரியாவில் மார்க்கெட்ல போய் பாக்யராஜ் சார் வேலை தேடி போவாரு. இன்னொரு ஏரியாவில் அதே ஆப்போசிட் சைட்ல போய் காஜா ஷெரீஃப் வீடு கடைக்கு வேலை தேடி போவாங்க. கோபி, நான் இந்த பக்கம் இருக்கிற கடையிலலாம் வேலை தேடுறேன், நீ அந்த பக்கம் இருக்கிற கடையிலலாம் வேலை தேடு, நாம திரும்ப இங்க சந்திப்போம் அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லியிருப்பாரு. போற ஒவ்வொரு இடத்துலையுமே பாக்யராஜ் சாருக்கு தமிழ் தெரியல, லாங்குவேஜ் பிரச்சனை, அப்படி இப்படின்ற காரணங்களால வேலை கிடைக்காம தள்ளி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு நின்று பார்த்தாக்க அங்க என்னடான்னா ஒரு கடையே போட்டு வச்சிருப்பாரு காஜா ஷெரீஃப். அந்த பையன் ஒரு பிளாட்ஃபாரத்துல ஒரு சின்னதாக கடை போட்டு ஜாமான் ஜெட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர் வேலை தேடி போகிறாரோ அங்கேருந்தெல்லாம் சில பல ஜாமான்களை லவிட்டிட்டு வந்துடுவார். அப்போ ஒருத்தன் கேட்பான், இந்த மாதிரி இந்த ஜாமான் இருக்கா அப்படின்னாங்க. சாரி சார் தீர்ந்துருச்சு, நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு அதை கொண்டு வர வச்சிடறேன் சார். அதாவது நாளைக்கு திருடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த சீன் வச்சிருப்பாரு. போலீஸ்காரவங்க, டேய் என்னடா, என்ன சார் என்னடா ஆடு சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை சாரே அப்படின்னு பாக்யராஜ் சார் சொல்லுவார். எடுறா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த திருட்டு ஜாமான்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போலீஸ்காரங்கெல்லாம் போடுவாங்க. அப்படியே பையில போட்டுட்டு இருக்கும்போது கேமரா வந்து அந்த பைக்கும் போகாது, அந்த போலீஸ்காரங்களுக்கும் க்ளோஸ் அப் ஷாட் இருக்காது, காஜா ஷெரீஃப்க்கும் க்ளோஸ் அப் ஷாட் இருக்காது, பாக்யராஜ் சாருக்கும் க்ளோஸ் அப் ஷாட் இருக்காது. ஜாமான்லாம் எடுத்த பிற்பாடு அந்த விரிச்சிருந்த ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதுல கேமரா போகும். போஸ்டர், சினிமா போஸ்டர், அந்த போஸ்டர்ல திருடாதே அப்படின்னு எழுதிடும். நீங்க கவனிக்கலனாக்க அந்தைய நாட்கள் படத்தை ஒரு தடவை பாருங்க, படம் மொத்தத்தையும் நீங்க திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. ஒரு காட்சியில திருடாதே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி ஆகும். ஏன்னா திருடுற காஜா ஷெரீஃப்க்கு திருடாதேன்னு டைட்டில், பாக்யராஜ் வந்து எம்ஜிஆருடைய வெறியரு, எம்ஜிஆருடைய போஸ்டரையும் காமிச்ச மாதிரி ஆச்சு, திருடாதேன்னு அந்த கான்செப்டையும் சொன்ன மாதிரி ஆச்சு. இதுதான் பாக்யராஜ் சார். வணக்கம். வணக்கம்.